அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியும் கிட்டத்தில் ஹொரணையில் நடந்த இன்சிடெண்ட். முதியோர் இல்லத்தில் தீப்பற்றினத்தில் நெருப்பு பிடிச்சதில் ஒரு கிட்டத்தட்ட 11 இல்லாட்டி 12 வயோதிகர்கள் இறந்து போனாங்க. அவங்க அந்த தீ விபத்தில் ஓடவும் இல்லாமல் வயசான காலத்தில் என்ன செஞ்சு கொண்டு தெரிய இல்லாமல் தீயில மாட்டிப்பட்டு இறந்து போனாங்க. அவங்க இறந்து போன பிறகு அவங்களோட பெற்றோர் அவங்களோட பிள்ளைகள் மீடியாவுக்கு முன்னால் அழுகுதாங்க. எங்களை பெற்றோரை சரியாக சாப்பாடு கொடுக்கல, கெட்டி வச்சுருந்தாங்க, மருந்து கொடுக்கலண்டு. இன்னும் செத்து போன பிறகு என்னத்தை பேசினாலும் வேலை இல்லை, எவ்வளோ கண்ணீர் விட்டாலும் வேலை இல்லை. அதே மாதிரி தான் இன்றைய எங்களை அந்த வயோதிகள் மாதிரி தான் எங்களை சில ஊடுகளும் மீக்குது. எல்லாரையும் சொல்லலை, இந்த பெற்றோரை ரெஸ்பெக்ட் பண்ணி பார்க்க மிச்சம் பேர் இருக்காங்க, நிறைய பேர். இது ஒரு சில வீடுகளை அப்படி அது அந்த வயோதிகள் மாதிரி தான் நீக்குது. வீட்டில் பெற்றோரை சரியாக கவனிக்கிறது இல்லை, சாப்பாடு கொடுக்கறது இல்லை, ஒழுங்காக பேசுகிறது இல்லை. மெயின் பேச்சில் தான் நிற்குது, அடுத்த விஷயங்கள் இல்லை. பெற்றோர் பேசுகிறத கண்ணியமாக நல்ல முறையில் பேசணும். அவங்க ஊரில் வெளியிலிக்காக கூட ஊருக்கு நல்ல ஆளாய்ப்பார், நல்லா பேசுவாங்க. ஆனால் வீட்டுக்கு பேசுறதெல்லாம் அடுத்த பக்கமாக இருக்கும். பெற்றோரோட கண்ணியமாக நல்ல முறையில் நடந்துக்குவோங்க. இது பேசிய இணையம் சேர்த்து தான். அந்த மாதிரி தான் நம்மளோட தேவைகளை மேக்ஸிமம் பூர்த்தி செஞ்சு கொடுங்க. அவங்க உயிர் நீத்த பிறகு மூத்த போன பிறகு அவங்களுக்கு தங்கத்தால் சிலை வச்சு கொடுத்தாலும் அது ஒன்றுக்குமே ஈடாகாது. அவங்க உசுரோடிக்க போகல அவங்களோட நல்லா நடந்துக்குவோங்க. பெற்றோரை கண்ணியப்படுத்துவோம், அவங்களோட நல்ல முறையில் நடந்துக்குவோங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாம்.